அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இறைவன் மிகப்பெரியவன். குரான் என்னுடைய வாழ்க்கையை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த குரான். என்னுடைய வாழ்க்கையை நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு கொண்டு வந்த குரான். அந்த குரானை முதலில் நான் தமிழில் என் தாய்மொழியில் விளங்கினேன். அதற்கு பிறகு எந்த மொழியில் இறைவன் அதை இறக்கினானோ அதில் பயிற்சி செய்ய ஆசைப்பட்டேன். ஆனால் என்னுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 40 வயதில் உன்னால் இது எப்படி முடியும்? இது சாத்தியமா? தப்பும் தவறுமாக ஓதினால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? உன்னுடைய கண்ணியம் கெட்டு போகாதா? சிறு குழந்தைகள் கூட உன்னுடைய தஜ்வீத் தவறாக இருக்கிற போது சிரிப்பார்களே என்றெல்லாம் எத்தனையோ கேள்விகள் இருந்தாலும் நான் அல்லாவிற்காக ஓதுகிறேன். அல்லாஹ்விடம் இதை ஓதி காட்ட விரும்புகிறேன். இதை படித்து அதன் பொருள் தெரிந்து அதன்படி நான் நடக்க விரும்புகிறேன் என்பது அல்லாவிற்காக மட்டுமே என்பது உண்மை என்றால் நான் ஏன் தயங்க வேண்டும்? நான் ஏன் வெட்கப்பட வேண்டும்? தப்பு என்று இந்த மொழியை கற்றுக்கொள்கிற போது ஓதுகிற போது வருகிற பிழையில் நான் ஏன் வெட்கப்பட்டு அச்சப்பட்டு அதை தவிர்க்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். இது என்னுடைய மனப்பான்மை மட்டும் இல்லை, இதுபோல எத்தனையோ பேருடைய மனப்பான்மையும் கூட என்று தெரிந்த பிறகு நான் அந்த முயற்சியை என்னுடைய காணொளிகளிலும் அவ்வப்போது பதிவிட முயற்சி செய்தேன். தினமொரு ஆயத்து என்ற பெயரில் அந்த பயிற்சியை நான் தொடர்ந்து வருகிறேன். சமீப காலமாக என்னுடைய உடல்நலம் சரியில்லாமல் இருந்தாலும் கூட 2 மாத காலத்திற்கு பிறகு அதை நான் மறுபடியும் பயிற்சி செய்ய முயற்சித்தேன். தொண்டை கரகரப்பாக இருந்தால் என்ன? தஜ்வீது சரியாக வராமல் போனால் என்ன? பிழைகள் இருந்தால்தான் என்ன? தப்பும் தவறுமாக ஓத முயற்சிக்கிற போது அந்த முயற்சிக்கு 2 மடங்கு கூலி உண்டு என்று சொல்லித்தந்த உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலிருந்து நான் படிக்கிறேன், மாணவியின் மாணவியாக இருந்து இதை படிக்கிறேன் என்று நான் எனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு, எனக்கு நானே உற்சாகப்படுத்தி கொண்டு, எனக்கு நானே தட்டி கொடுத்து கொண்டு பிள்ளைகளின் ஊடாக இந்த குரான் படிக்கும் இந்த பயிற்சியை நான் தொடர்ந்து வருகிறேன். அப்படி இதுவரைக்கும் 70 ஆயத்துக்களை நான் பயிற்சி செய்து கற்று வருகிறேன். அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு, புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு இது ஒரு அத்தாட்சியாகவும் ஊக்கப்படுத்தும் முயற்சியாகவும் இருக்கக்கூடும் என்பதற்காக மட்டுமே இதை நான் பதிவு செய்கிறேன். அதுபோக இன்னொரு முக்கியமான காரணமும் உண்டு. நீ பிறப்பால் தாழ்ந்த சாதி, இறைவனின் காலடியிலிருந்து பிறந்த காரணத்தினால் நீங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். எனவே நீங்கள் கோவிலுக்குள் வர முடியாது. எனவே நீங்கள் சமமாய் நடத்தப்பட முடியாது. இறைவனுடைய வேதத்தை இவர்களுடைய காதால் இவர்கள் கேட்டால் ஈயத்தை காய்ச்சி இவர்களுடைய காதில் ஊற்றுங்கள் என்றெல்லாம் நீதி சொல்லப்பட்ட இடத்திலிருந்து வந்தவள் நான். ஏன் இறைவனுடைய வேதத்தை ஓத முடியாதா என்று கண்ணீரோடு என்னுடைய பள்ளி நாட்களில், என்னுடைய கல்லூரி நாட்களில் கேட்ட அந்த கேள்விக்கு எனக்கு பதில் கிடைக்கவே இல்லை. என்னுடைய 36 வயதில் இறைவன் அந்த கேள்விக்கு பதில் தந்தான். இறைவனுக்கு முன்னால் எல்லோரும் அடிமைகள், எல்லோரும் சமமானவர்கள், யாரும் இக்குரானை எடுத்து ஓத முடியும் என்று இறைவன் எனக்கு கற்பித்து தந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உயிரினும் மேலான உத்தம நபியவர்கள் எனக்கு கற்பித்து தந்தார்கள். என்னை சுற்றி இருக்கக்கூடிய சகோதரிகள் அதற்கு எனக்கு உதவி செய்தார்கள், ஊக்கப்படுத்தினார்கள், கற்பித்து கொடுத்தார்கள். அந்த வழிகாட்டுதலின்படி இந்த குரானை பலவேறு வெட்கங்களும் தடங்கல்களும் எனக்குள்ளேயே அச்சுறுத்தல்களும் இருந்தாலும் கூட அதை மிக உறுதியாக கற்க வேண்டும் என்று எனக்கு நானே வைராக்கியம் கொண்டு கற்க தொடங்கிய போது அழகிய முறையில் அதை ஓதுவதற்கு எனக்கு வரவே இல்லை. எழுத்து கூட்டி படிக்க முடிந்ததை தவிர அழகிய முறையில் ஓத வேண்டும் என்ற என்னுடைய கனவிற்கு, அழகிய முறையில் ஓத வேண்டும் என்ற என்னுடைய கனவிற்கு எனக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது ஷேக் மிஷாரி அவர்களுடைய கிராத். அந்த காணொளிகளின் வழியாக நான் இவற்றை கற்க முயற்சித்தேன். நான் குவைத்துக்கு பரப்புரைக்கு சென்றிருக்கிற போது அங்கிருக்கிற மிகப்பெரிய பள்ளிவாசலில் ஷேக் மிஷாரி அவர்கள் தொழுக வைத்து அங்கிருந்து பல நாள் தராவி தொழுகைகள் தொழுத நினைவுக்கு வருகிறது. நினைத்தும் பார்க்கவில்லை அவற்றின் வழியாக நான் பயிற்சி பெற ஆசைப்படுவேன், பேராசைப்படுவேன் என்று. ஆனால் அதன் வழியாக ஏதோ கற்று 1% அதில் முயற்சி செய்திருக்கிறேன் என்ற மனநிறைவில் அடுத்த தலைமுறைக்கு, இஸ்லாத்தை புதிதாக ஏற்பவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், நிச்சயம் உங்களால் குரான் ஓத முடியும். அதை அழகிய முறையில் ஓத முடியும். அல்லாஹ்வுக்காகவே ஓதுகிறீர்கள், அல்லாஹ்வின் முன்பு படிக்கிறீர்கள் என்று நினைக்கிற போது உங்களுக்கு எந்த விதமான அச்சமும் தடங்கல்களும் வெட்கமும் இருக்காது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதற்காக அல்ல குரான். அதை நீங்கள் அல்லாஹ்வுக்காக எப்படி முயற்சி செய்கிறீர்கள், அதிலிருந்து படிப்பினை எடுத்துக்கொண்டு எப்படி வாழ்ந்து காட்டுகிறீர்கள் என்பதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றி, இம்மையின் வெற்றி, மறுமையின் வெற்றி. எனவே இதற்காக இந்த குரானிய பயணத்தில் நான் 60 ஆயத்துக்களை கடந்திருக்கிறேன் என்பதற்கு
எனக்கு அசராமல் உழைத்து தந்த அத்தனை பேருக்கும், ஊக்கப்படுத்திய அத்தனை பேருக்கும், இந்த காணொளிகளின் வழியாக கூட எங்களுக்கு உற்சாகம் அளித்துக் கொண்டிருக்கிற அத்தனை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும், குரானின் வழியில் நின்று வாழ வேண்டும் என்று நினைக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இறைவன் உங்களுக்கு இந்த ரமலான் பொழுதின் அமல்களை பொருந்தி கொண்டு ஈருலக வெற்றியை தர துவா செய்தவளாக என்னுடைய இந்த குரானை தொடங்குகிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுக்மினூன பில் கைபி வ யுகீமூனஸ் ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வல்லதீன யுக்மினூன பிமா أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب أليم بما كانوا يكذبون وإذا قيل لهم لا تفسدوا في الأرض قالوا إنما نحن مصلحون ألا إنهم هم المفسدون ولكن لا يشعرون وإذا قيل لهم آمنوا كما آمن الناس قالوا أنؤمن كما آمن السفهاء ألا إنهم هم السفهاء ولكن لا يعلمون وإذا لقوا الذين آمنوا قالوا آمنا وإذا خلوا إلى شياطينهم قالوا إنا معكم إنما نحن مستهزئون الله يستهزئ بهم ويمدهم في طغيانهم يعمهون أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون صم بكم عمي فهم لا يرجعون أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين يكاد البرق يخطف أبصارهم
كلما أضاء لهم مشوا فيه وإذا أظلم عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير. يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون. وإن كنتم في ريب مما نزلنا على عبدنا فاقتوا بسورة من مثله وادعوا شهداءكم من دون الله إن كنتم صادقين. فإن لم تفعلوا ولن تفعلوا فاتقوا النار التي وقودها الناس والحجارة أعدت للكافرين. وبشر الذين آمنوا وعملوا الصالحات أن لهم جنات تجري من تحتها الأنهار كلما رزقوا منها من ثمرة رزقا قالوا هذا الذي رزقنا من قبل وأتوا به متشابها ولهم فيها أزواج مطهرة وهم فيها خالدون. إن الله لا يستحيي أن يضرب مثلا ما بعولة فما فوقها فأما الذين آمنوا فيعلمون أنه الحق من ربهم وأما الذين كفروا فيقولون ماذا أراد الله بهذا مثلا يضل به كثيرا ويهدي به كثيرا وما يضل به إلا الفاسقين الذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك هم الخاسرون. كيف تكفرون بالله وكنتم أمواتا فأحياكم ثم يميتكم ثم يحييكم ثم إليه ترجعون. هو الذي خلق لكم ما في الأرض جميعا ثم استوى إلى السماء فسواهن 7 سماوات وهو بكل شيء عليم. وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء أفنحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون. وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن
كنتم صادقين. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال يا آدم أنبئهم بأسمائهم فلما أنبأهم بأسمائهم قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات والأرض وأعلم ما تبدون وما كنتم تكتمون. وإذ قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس أبى واستكبر وكان من الكافرين. وقلنا يا آدم اسكن أنت وزوجك الجنة وكلا منها رغدا حيث شئتما ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين. فأزلهما الشيطان عنها فأخرجهما مما كان فيه وقلنا اهبطوا بعضكم لبعض عدو ولهم في الأرض مستقر ومتاع إلى حين. فتلقى آدم من ربه كلمات فتاب عليه إنه هو التواب الرحيم. قلنا اهبطوا منها جميعا فإما يأتينكم مني هدى فمن تبع هداي فلا خوف عليهم ولا هم يحزنون. والذين كفروا وكذبوا بآياتنا أولئك أصحاب النار هم فيها خالدون. يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي أوف بحمدكم وإياي فارهبون. وآمنوا بما أنزلت مصدقا لما معكم ولا تكونوا أول كافر به ولا تشتروا بآياتي ثمنا قليلا وإياي فاتقون. ولا تلبسوا الحق بالباطل وتكتموا الحق وأنتم تعلمون. وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. وتأمرون الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب أفلا تعقلون. واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون. يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأني فضلتكم على العالمين. واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها شفاعة ولا يؤخذ منها عدل ولا هم ينصرون.
وإذ نجيناكم من آل فرعون يسومونكم سوء العذاب يذبحون أبناءكم ويستحيون نساءكم وفي ذلكم بلاء من ربكم عظيم وإذ فرقنا بكم البحر فأنجيناكم وأغرقنا آل فرعون وأنتم تنظرون وإذ وعدنا موسى 40 ليلة ثم اتخذتم الرجل من بعده وأنتم ظالمون ثم عفونا عنكم من بعد ذلك لعلكم تشكرون وإذ آتينا موسى الكتاب والفرقان لعلكم تهتدون وإذ قال موسى لقومه يا قوم إنكم ظلمتم أنفسكم باتخاذكم الرجل فتوبوا إلى بارئكم فاقتلوا أنفسكم ذلكم خير لكم عند بارئكم فتاب عليكم إنه هو التواب الرحيم وإذ قلتم يا موسى لن نؤمن لك حتى نرى الله جهرة فأخذتكم الصاعقة وأنتم تنظرون ثم بعثناكم من بعد موتكم لعلكم تشكرون وظللنا عليكم الغمام وأنزلنا عليكم المن والسلوى كلوا من طيبات ما رزقناكم وما ظلمونا ولكن كانوا أنفسهم يظلمون وإذ قلنا ادخلوا هذه القرية فكلوا منها حيث شئتم رغدا وادخلوا الباب سجدا وقولوا حطة نغفر لكم خطاياكم وسنزيد المحسنين فبدل الذين ظلموا قولا غير الذي قيل لهم فأنزلنا على الذين ظلموا رجزا من السماء بما كانوا يفسقون وإذ استسقى موسى لقومه فقلنا اضرب بعصاك الحجر فانفجرت منه 12 عينا قد علم كل أناس مشربهم كلوا واشربوا من رزق الله ولا تقطعوا في الأرض مفسدين وإذ قلتم يا موسى لن نصبر على طعام واحد فادع لنا ربك يخرج لنا مما تنبت الأرض من بقلها وكثائها وفومها وعدسها وبصلها قال أتستبدلون الذي هو أدنى بالذي هو خير اهبطوا مصرا فإن لكم ما سألتم ولربت عليهم الذلة والمسكنة وباءوا بغضب من الله ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير الحق ذلك بما أسوا وكانوا يقتدون
إن الذين آمنوا والذين خاذوا والنصارى والصابئين من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون وإذ أخذنا ميثاقهم ورفعنا فوقهم الطور خذوا ما آتيناكم بقوة واذكروا ما فيه لعلكم تتقون ثم توليتم من بعد ذلك فلولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين ولقد علمتم الذين اعتدوا منكم في السبت فقلنا لهم كونوا قردة خاسئين فجعلناها نكالا لما بين يديها وما خلفها وموعظة للمتقين صدق الله العليم.